Students, good morning. So today we are going to discuss about extraction of crude metal. Okay, so extraction of crude metal is the one of the important metallurgical process. Okay, so there are three metallurgical process involved in the conversion of ore into metal of interest. So first one method is the concentration of ore. Second one method is the extraction of crude metal, and the third one is the purification of the crude metal. Okay, right. So concentration techniques are already discussed. There are four techniques are discussed. First one technique, gravity separation. So oxide ores are concentrated in gravity separation method, and the second one method, fourth flotation method, sulfide ores are concentrated in fourth flotation method. Okay, and leaching method are discussed, and the fourth one is the magnetic separation. Okay, so magnetic ferromagnetic substances are concentrated in magnetic separation method. ஓகேங்களா, ஸோ ஓரோட நேச்சர், ஸோ தி choosing of the concentration technique is based on the depends upon the nature of the ore. ஓகேங்களா, ஸோ ஓரோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்னாக்கா மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓர்னாக்கா ஃபோர்த் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆக்சைடு ஓர்ஸ்னாக்கா நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து செகண்ட் ஒன் டெக்னிக். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிற மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வந்து இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ண ஓரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது, காம்பவுண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணணும், நம்ம வந்து மெட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஓகே, ரைட். So the extraction of crude metal is carried out in two steps. Okay, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அலோவ் பண்ணுறோம். சரியா, தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal from the concentrated ore is carried out in two steps. First one step is the conversion of ore into oxide of the metal of interest. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஓரில் இருக்கிற மெட்டலை வந்து நம்ம அதோட ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா, கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன் ஸ்டெப் இஸ் தி reduction of metal oxide to elemental metal. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண மெட்டலை பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறோம், நம்ம ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம் செகண்ட் ஒன் ஸ்டெப்பில். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metals involving two steps. Okay, the extraction of crude metal from the concentrated ore is carried out in two steps. First one step is the conversion of ore into oxide of the metal of interest, and the second one method is the reduction of metal oxide into elemental method. Okay, so what is the reason for carrying these two steps? Generally the concentrated ore, the metal exists in positive oxidation state. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஓரில் வந்து மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில்
மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிஸ்ட் இன் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஹின்ஸ் so the concentrated ore is to be reduced to elemental state ஓகேவா. ஸோ அந்த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணிட்டு அதோட ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரில் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா, ஏன் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம்னாக்க அந்த ஓரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த மெட்டலை நம்ம என்ன பண்ணுறோம், ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டல் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நேட்டிவ் பியூர் மெட்டல் எலமெண்டல் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைட், ஓகே, ரைட். ஸோ தி அக்கார்டிங் டு thermodynamics, so the reduction of metal oxide is very easy when compared to reduction of other compounds of metals. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடே இருக்கிற மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் பார்த்தீங்கன்னாக்கா அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ரீசனால் என்ன பண்ணுறோம், நம்ம பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஓரம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஓரை அந்த காம்பவுண்ட்ஸை ஓரோட காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, அந்த ஓரில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மெட்டலோட ஆக்சைடை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ என்ன காரணம்னாக்கா அந்த மெட்டல் ஆக்சைடை தான் ரெடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. சரிங்களா, ஸோ இன்ஃபேர் ஃப்ரம் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ மெட்டல் ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு reduction of other compounds of metals. Okay, right? So right, so in this first steps of extraction of crude metal is the ore is first converted into the oxide of metal of interest. Okay, so extraction of crude metal ஓட first step பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மெட்டல் அதோட ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். ரைட், so the first step of extraction of crude metal is the ore is first converted into the oxide of metal of interest. Right, right. So first one step, conversion of ore into oxide, first one step. Okay, so பார்த்தீங்கன்னா இந்த ஓரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்டிங், செகண்ட் ஒன் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா கால்சினேஷன். Okay, conversion of ores into metal oxide is carried into 2 methods. First one method பார்த்தீங்கன்னாக்கா roasting, second one method பார்த்தீங்கன்னாக்கா calcination. ஸோ ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்டிங்கில் வந்து ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கால்சினேஷனில் வந்து ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ரைட், ஸோ ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஓரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் பண்ணுறது. சரியா, ஹீட்டிங் ஆஃப் ஓர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். But the calcination is the heating of ore in the absence of air. Right, so first we discuss roasting. First we discuss roasting. Right, so roasting. So roasting is the simple method usually applied for the conversion of sulfide ores into their oxide. சரிங்களா, ரோஸ்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபைடு ஓர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன் ரோஸ்டிங் மெத்தட் தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங். தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் with the presence of excess oxygen. Okay, it with the excess of oxygen a suitable furnace below the melting point of the metal. Okay, ஸோ இந்த ரோஸ்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த மெட்டலை அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகே,
ஸோ இது மெட்டலை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ரோஸ்டிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ஃபர்னாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். ஒரு எரியூட்டக்கூடிய ஒரு கலன். சரியா? ஃபர்னாஸ், ரைட்? ஒரு ஸ்ட்ராங் ஃபர்னாஸ் வந்து எடுத்துக்குவோம். இந்த ஃபர்னாஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? தி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் in the presence of excess oxygen. Okay, so this reaction carried out in a suitable furnace, right? Already உங்களுக்கு வந்து தெரியும், already we know that sulfide ores are roasted in the presence of air. The sulfide ore is converted into its oxides. Its oxide. So equation for roasting process. So PBS is the Kalina ore. Okay. So Kalina ore பார்த்தீங்கன்னாக்கா இது எதோட ஓர்னு பார்த்தீங்கன்னாக்கா லெட்டோட ஓர். கலினா இஸ் தி ஓர். ஓகே, சல்ஃபைட் ஓர். கலினா இஸ் தி சல்ஃபைட் ஓர். ஸோ தி கலினா இஸ் தி ஓர் ஆஃப் லெட். ஓர் ஆஃப் லெட். ஓகே, ஸோ கலினா இஸ் தி சல்ஃபைட் ஓர். ஸோ என்ன பண்ணுறோம்மா, ஹீட் பண்ணுறோம். ஹீட்டிங் ப்ராசஸ், ஹீட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள். ஓகே, ஸோ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஓகேவா? ஏர் பர்சன்டேஜ், ஆக்சிஜன் பர்சன்ட் ஆயிருக்கணும். ஹீட்டிங் வந்து பண்ணுறோம். எதை ஹீட் பண்ணுறோம்? இந்த சல்ஃபைடு ஓர் கலினாவை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த சல்ஃபைடு ஓர் என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபைடு ஓர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கலினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இன் திஸ் ப்ராசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆர் எவால்வ்டு. சல்ஃபர் டை ஆக்சைடு ஆர் எவால்வ்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ரைட் பண்ணோம்னா பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் தான் நம்ம ரைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லோயர் கிளாஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலினாவோட ஃபார்முலா PBS. ஸோ கலினான்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சல்ஃபைட் ஓர். சல்ஃபைட் ஓர். ஓகே, ஸோ இந்த கலினா ஓரில் வந்து லெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்ம லெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? இங்கே வந்து லெட் சல்ஃபைட் இருக்குது. இந்த சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம். இது வந்து என்ன ப்ராசஸ் தெரியும் உனக்கு? ரோஸ்டிங் ப்ராசஸ். ஸோ ரோஸ்டிங் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஆக்சிஜன் பாஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபர்னாஸில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட்டிங் வந்து எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்டல் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டோட குறைவாக தான் நம்ம ஹீட் பண்ணணும். என்ன காரணம்னாக்கா மெட்டல் வந்து மெல்ட் ஆகிக்கூடாது. அதனால் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் குறைவாக தான் நம்ம ஹீட் பண்ணி இந்த சல்ஃபைடு ஓரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ லெட் சல்ஃபைடாக இருக்குது. சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும்போது PbOவாக மாறணும். சல்ஃபர் வந்து இருக்குது, இந்த ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்வெர்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? லெட் வந்து லெட் ஆக்சைடு ஆயிடுச்சு. சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட் ஆக நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். சல்ஃபர் வந்து ஒரு சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் இருக்குது. ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்க்கா இங்கே வந்து என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 மென்ஷன் பண்ணால் ஸோ லெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா PbO இருக்குது. ஸோ லெட்டு சல்ஃபேட் 2 பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே 2BbO கன்வெர்ட் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 சல்ஃபர் இருக்கும். 2 சல்ஃபர் இருக்கிறதுனால இங்கே 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கிட்டிங்கனாக்கா இப்போ வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை போட்டுட்டு டோட்டலாக வந்து ஆக்சிஜன் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 ஆக்சிஜன், 2 வந்து காமன் ஃபார் லெட் அண்ட் ஆக்சிஜன். ஸோ 2 அண்டு 2 2s are 4, 4 + 2 6. சரிங்களா? இங்கே 2 இருக்குது. இந்த 2 எது கூட மல்டிபிள் பண்ணால் 6 ஆகும். 3 மல்டிபிள் பண்ணால் 6 ஆயிரும். சரிங்களா? 3O2. ஓகேங்களா? ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ரைட் பண்ணோம். சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சிமிலர்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்த ஜிங்க் பிளண்டே. ஸோ ஜிங்க் பிளண்டே பார்த்தீங்கன்னாக்கா ஓர் ஆஃப் ஜிங்க். சரியா?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது சல்ஃபைடு ஒரு ஆக்சிஜன் வந்து பாஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிடுது. இன் திஸ் ப்ராசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆர் எவால்வ்டு. சல்ஃபர் டை ஆக்சைடு ஆர் எவால்வ்டு. ஓகே, ஸோ ஜிங்க் சல்ஃபைடு ZNS ஜிங்க் பிளண்டே. ஓகே, ரோஸ்டிங் ப்ராசஸ்னாக்க ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நம்ம ஹீட் பண்ணுவோம். ரோஸ்டிங் மீன்ஸ் ஹீட்டிங் தான். ஓகே, ஹீட்டிங் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏர் ப்ரெசென்ட் ஆகினாக்கா ஹீட்டிங் பண்ணும்போ ஏர் ப்ரெசென்ட் ஆனால் ரோஸ்டிங். ஹீட் பண்ணுறப்ப ஏர் ப்ரெசென்ட் ஆகலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னாக்கா அது வந்து கால்சினேஷன். ஓகே, ரைட். ஹீட் பண்ணுறோம், ஆக்சிஜன் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு வந்து என்ன மாறணும்? ஜிங்க் ஆக்சைடாக மாறணும். ஜிங்க் ஆக்சைடாக மாறணும். சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ ஈக்குவேஷன்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2O 3O இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 2O மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு O அதிகமாக இருக்குது இல்லையா, இங்கே வந்து O2 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கிட்ட வந்து 2 போடுங்க. சரிங்களா? 2 போட்டிங்கனாக்கா 2 ZN இருக்குது, ஜிங்க் இருக்குது, 2 சல்ஃபைடு இருக்குது. அப்போது இங்கே வந்து 2 ஜிங்க் போட்டுக்கோங்க. பின்னாடி 2 சல்ஃபர் இருக்குது. அந்த 2 வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹவு மெனி ஆக்சிஜன் சொல்லி பாருங்கள். 2 வந்து காமன் ஃபார் ஜிங்க் அண்ட் ஆக்சிஜன். ஸோ O 2O. இங்கே வந்து 2 4O. 4 + 2 6O. ஓகே, ஸோ இந்த 2 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா டோட்டலாக 6 ஆக்சிஜன் வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்த குப்ரைட் ஓர். ஓகே, ஸோ குப்ரைட் ஓர் ஆல்சோ சல்ஃபைடு ஓர். ஆக்சிஜன் பாஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இந்த சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த காப்பர் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ சல்ஃபைடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். எங்கே? ரோஸ்டிங் ப்ராசஸில். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரோஸ்டிங் ஆல்சோ removes impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxide. volatile oxide நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்டிங் பண்ணும்போது ரோஸ்டிங் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா volatile ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ வாட் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ்? arsenic, sulfur, phosphorus impurities are removed in roasting process. So these impurities are converted into volatile oxide. So ஆவியாகிற ஆக்சைடாக மாறி அந்த ஓர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது. ஸோ ஆர்சனிக் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆர்சனிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிடுது. சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனோட கன்வெர்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டு வேப்பராக ரிலீஸ் ஆயிடுது. சிமிலர்லி பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆயிடுது, volatile ஆக்சைடாக ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கால்சினேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கால்சினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து ஆப்ஷன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் தி கால்சினேஷன் ப்ராசஸ் இஸ் carried out. ஓகே, ரைட். ஸோ கால்சினேஷன் இஸ் தி ப்ராசஸ் in which the concentrated ore is strongly heated in the absence of air. Okay, so roasting in roasting method the concentrated ore is strongly heated in the presence of air, but in calcination process the concentrated ore is strongly heated in the absence of air. Okay, so என்ன பண்ணுறோம்? ஓரை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறோம், ஏர் மட்டும் பாஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடு இன்னட் அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணுறோம்? கால்சினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்துகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ டூரிங் தி கால்சினேஷன் ப்ராசஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசென்ட் தி ஹைட்ரேட்டட் ஆக்சைடு எஸ்கேப்ஸ் ஆஸ் மாய்ஸ்சர். ஓகேங்களா? நம்ம வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணிட்டு வேக்கம் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? கால்சினேஷன் பண்ணும்போது அந்த ஓரில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் அண்ட் ஹைட்ரேட்டட் ஆக்சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுது. ஓகே, அண்ட் எனி ஆர்கானிக் மேட்டர் ஆல்சோ எக்ஸ்பெல்டு லீவிங் பிஹைண்ட் தி போரஸ் ஓர். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கால்சினேஷன் பண்ணும்போது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுறது? ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் ஆயிடுது. எங்கே? இந்த எந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கால்சினேஷன் ப்ராசஸில். ஓகே, அண்டு
and the calcination method can also carried out with a limited supply of air. Sometimes பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்மால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏரை பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கால்சினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்துவோம். ஓகே ரைட். ஸோ டியூரிங் தி கால்சினேஷன் ஆஃப் கார்போனைட் ஓர் தி கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்ட். ஓகேங்களா, வந்து கால்சினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக கார்பனேட் ஓர் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கால்சினேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ லெட் கார்பனேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹீட்டிங் சிம்பிள் பார்த்தீங்களா. ஓகே, ஏரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுது. ஓகே, டைரக்ஷனோட டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பண்ணுறதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ லெட் கார்பனேட் பார்த்தீங்கன்னாக்கா லெட் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அட் தி சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவால்வ்டு. சிமிலர்லி கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் கார்பனேட் பார்த்துருக்கீங்க இல்லையா, இது வந்து என்னது சுண்ணாம்புக்கல், ரைட். இந்த லைன் அர்த்தம். கால்சியம் கார்பனேட்னாக்கா என்னது லைன். ஓகே, ஸோ கால்சியம் கார்பனேட் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். தி கால்சியம் கார்பனேட் இஸ் கன்வெர்டட் இன்டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. Then similarly zinc carbonate also converted into zinc oxide in the calcination process, right. Similarly magnesium calcium carbonate. Okay, magnesium and calcium carbonate என்ன பண்ணுறோம், கால்சினேஷன் ப்ராசஸில் ஏரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்கம் சுச்சுவேஷனில் இன்னர் அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீசியம் கார்பனேட் வந்து மெக்னீசியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது, ரிமூவ் ஆகுது. எங்கேருந்து, இந்த ஓர்லேருந்து, கான்சன்ட்ரேட்டட் ஓர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. இன் விச் ப்ராசஸ், calcination process. So during calcination hydrated ore and water of hydration is expelled as vapor. ஓகேங்களா, நம்ம கால்சினேஷன் பண்ணும்போது ஸோ ஏதாவது வாட்ரு அதில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலோ ஹைட்ரேட்டட் ஓர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தாலோ என்ன பண்ணுது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சைட்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுது. எப்படி ரிமூவ் ஆகுது, வேப்பராக ரிமூவ் ஆயிடுது. ஓகே ரைட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.